சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ விழும்பொழுதெல்லாம் உன்னை தூக்கி பிடிக்கவும், மனம் உடையும் போதெல்லாம் கொடுக்கவும், தனியே நீ அழும்பொழுது எல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே, எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். இப்பொழுது கூட நீ கண் கலங்கிக் கொண்டு தான் இருக்கிறாய். உனக்கு நான் என்ன சொல்லி ஆறுதல் செய்வேன் என்று எனக்கு புரியவில்லை. நான் உனக்கு ஆறுதலாகவும் சில வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் எதுவும் நீ அப்பொழுது கேட்டுவிட்டு பின்பு மறந்து தவித்து அழுகிறாய். கஷ்டமான வாழ்வில் மாற வேண்டும் என்று என்னிடம் வந்து உள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன். நீ நினைத்தது நல்லதாகவே நடக்கும். உன் நம்பிக்கையை எப்பொழுதும் ஏன் போகாது. அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்தித்தாலே மேல். ஒருவரும் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்த நீங்கள் சாதிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் அதை சரி போட்டு கொண்டு சென்று கொண்டே இரு. வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கையை பார்க்கும் சிலர் சில வார்த்தைகளை அவரவர் பங்குக்கு சொல்லத்தான் செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் நீ இல்லை என்று சொன்னால் மேலும் மேலும் வார்த்தைகள் வளர்ந்து கொண்டு தான் இருக்குமே தவிர உன்மேல் கவலை எப்பொழுதும் குறையாது. மனிதர்கள் என்பது மட்டும்தான். ஆனால் உதவி என்று ஒன்று வந்தால் ஓடிவிடுவார்கள். ஆனால் தெய்வம் என்பது எப்பொழுதுமே எதுவுமே பேசாது. ஆனால் பிரச்சனை என்ற ஒன்று வரும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கே தெரியாமல் கை கொடுத்து உன்னை காக்கும். அதுபோலத்தான் நான் எப்பொழுதும் எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் பிரச்சனை என்ற ஒன்று வந்தவுடன் உன் மனதிற்கு ஒன்று வரும்பொழுது ஓடி வந்து உன்னை அரவணைத்து உன்னை நான் காப்பேன். போதும், கவலைப்படாதே. உன் துணையாக நான் உள்ளேன். முடிவெடு. துன்பம் வந்தாலும் நான் விரட்டி அடிக்கின்றேன். எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மட்டும் என்றுமே உன்னை விட்டு மாற மாட்டேன். என்னை குழந்தைகளை விட்டு நான் எப்பொழுதும் வேறு எங்கும் செல்ல மாட்டேன். மனம், உடல், பணம் ரீதியான அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீ சகல நல வளமும் பெற்று சீராக வாழ்வாய். இது எனது சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.